குஜராத் மாடல்னா அதுதான். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சார்ந்த ஒரு தலைவர் சொன்னார், திமுக கட்டுப்படுத்தல, இங்க போதைப் பொருட்கள் அதிகரிச்சிருச்சு. அவரு மட்டும் சொல்லல, உள்துறை அமைச்சர், பிரதமர்லாம் அதை பத்தி பேசினாங்க. நாங்க கேட்கிற கேள்வி எல்லாம், உங்களுக்கு தெரியாமல் எப்படி போதைப் பொருட்கள் ஆப்கானிஸ்தான்ல கான்லால இருந்து இங்க வர முடியும்? குஜராத்ல இந்த துறைமுகம் யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? கொரோனா பெருந்தொற்று காலத்துல 20,000 கோடி போதைப் பொருட்களை பிடித்தார்களே, அதை யார் விடுவித்தது? எதற்காக மோடி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை? எதற்காக தமிழ்நாடு பாஜக இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது? அக்கறை உள்ள தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் இதையும் பேச மறுக்கிறாங்க. இப்ப நாங்க ஆதாரத்தோட சொல்றோம், தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் இந்த போதை கலாச்சாரத்தில் பாழடிவதற்கு காரணம் பாஜகவுடைய அரசு என்பதை ஆதாரபூர்வமாக சொல்லுகிறோம். ஒரு கார்ட்டூன் வந்திருக்கு, குஜராத் மாடல்னா அதுதான். குஜராத்தில் தான் இப்படி வியாபார ஸ்தலமாக இருக்கிறது என்று ஒரு கார்ட்டூன் பிரதமரும் அமித்ஷா அவர்களும் ஒரு வண்டியை இழுத்து கொண்டு போகிறார்கள். அந்த வண்டியில் போதைப் பொருட்கள் இருக்கின்றன. இதற்கு பேர் குஜராத் மாடல். இந்தியாவிலே அதிகமாக போதைப் பொருட்களை large bust in recent time, 3,300 kg in drugs seized of Gujarat coast. குஜராத்துடைய கடற்பகுதியில் அதிகமான அளவில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் என்ன பதிலை மோடியும் அமித்ஷாவும் இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தர் கத்திட்டு இருக்கார், அண்ணாமலையின், இதுக்கெல்லாம் நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும். இப்போ இந்த போதைப் பொருள் எங்கிருந்து வருது? வெளிநாடுகளிலிருந்து வருது. குறிப்பாக ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், நம்முடைய அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வருது. இந்தியாவுக்குள்ளே இது எப்படி வரும், வருவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் அப்படின்றத நாம் இதை ஆய்வு பண்ணி பார்த்ததில் ஒன்றிய அரசிற்கு தெரியாமல் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஒன்றிய அரசிற்கு தெரியாமல் இவ்வளவு லட்சம் கோடிகள் போதைப்பொருள் வருவதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை. குறிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒன்றிய காவல்துறைகள், ரான்னு சொல்கிறோம், ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங், அது ரா வெளிநாட்டு விவகாரங்களை பார்த்து வருகிறது. ஆப்கானிஸ்தான்லேயும் இருப்பாங்க, பாகிஸ்தான்லேயும் இருப்பாங்க. அப்போ எப்படி இந்தியாவுக்குள் இந்த போதைப் பொருட்களை இவர்கள் கடத்த முடிகிறது? அதற்கப்புறம் ஐபின்னு இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க. இந்த ஐபி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு நகர்வும் கூர்ந்து கவனித்து வருகின்ற இன்டெலிஜென்ஸ் பியூரோ எப்படி இதை கோட்டை விட்டது? அதற்கு பிறகு நம்முடைய எல்லைகளை பாதுகாப்பதற்கு கடல் வழியாக கோஸ்ட் கார்டு, நேவி இருக்கிறது. எப்படி இவர்கள் இதை அனுமதித்தார்கள்? ஐடிபிபி என்கிற இந்தே திபோத் பார்டர் போலீஸ், இவர்கள் ஏன் இதை அனுமதித்தார்கள்? இப்படி பல கேள்விகள் வருகின்றன. நேவி இருக்கு, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப் இருக்காங்க, அப்புறம் என்சிபி இருக்கு. இதுக்கு மேலே என்சிபியுடைய வேலையே என்னன்னா போதை பொருட்கள் தடுப்பு காவல்துறை. அவங்க இந்த நர்காட்டிக்னு ஆங்கிலத்தில் சொல்றதை இவங்க தான் தடுப்பு பிரிவில் தடுத்து நிறுத்துறாங்க. யாரோ ஒருத்தரை தமிழ்நாட்டுக்கார பிடிச்சிட்டாங்கன்னு ஆஹா ஓஹோன்னு கத்தி கூவி பார்த்தீங்களா பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களே, இதுக்கு ஒரு அளவுகோலுன்னா இன்னைக்கு 5 லட்சம் கோடிக்கு போதைப் பொருட்கள் மாயமாக்கியிருக்கு. இதுக்கு என்ன அளவுகோல்? இதற்கு என்ன பாஜகவுடைய ஆட்சியாளர்கள் பதில் சொல்ல போகிறாங்க? தினம் தொலைக்காட்சியில் உண்மைக்கு புறம்பான செய்தியை, இந்த மக்களை திசை திருப்பும் செய்தியை பொய்யாக பேசி வரும் பாஜக தலைவர்கள் ஆதாரத்தோடு அவர்களுடைய உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் அளித்த அறிக்கை, அவர்களுடைய ஆட்சியில் இருக்கிற நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுத்த அறிக்கை, உள்துறை அமைச்சகம் கொடுத்த அறிக்கை, பாராளுமன்ற பதிவுகள் அனைத்தையும் வைத்து நாங்கள் கேள்வி கேட்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்களா? இவ்வளவு காவல்துறை கையில் வச்சிருக்கீங்க, நீங்க ரா வச்சிருக்கீங்க, ஐபி வச்சிருக்கீங்க, இந்தோ திபெத் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வச்சிருக்கீங்க, அதுக்கு மேலே உள்நாட்டு பாதுகாப்பு சிஎஸ்ஐ, சிஆர்பிஎஃப் இதெல்லாம் வச்சிருக்கீங்க. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இவ்வளவு லட்சக்கணக்கான கோடிகள் போதைப் பொருட்கள் எப்படி இந்தியாவில் உலவுகிறது? இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சார்ந்த ஒரு தலைவர் சொன்னார், திமுக கட்டுப்படுத்தலை, இங்கே போதைப் பொருட்கள் அதிகரிச்சிருச்சுன்றார். அவரு மட்டும் சொல்லலை,
உள்துறை அமைச்சர், பிரதமர்லாம் அதை பற்றி பேசினாங்க. நாங்கள் கேட்கிற கேள்வி எல்லாம், உங்களுக்கு தெரியாமல் எப்படி போதைப் பொருட்கள் ஆப்கானிஸ்தானில் கான்லாவிலிருந்து இங்கே வர முடியும்? கான்லா துறைமுகமும் முந்த்ரா துறைமுகமும் யாருடைய துறைமுகம்? குஜராத்தில் இந்த துறைமுகம் யாரு கட்டுப்பாட்டில் இருக்குது? கொரோனா பெருந்தொற்று காலத்தில் 20,000 கோடி மதிப்புள்ள ஒரு பொருட்களை, போதைப் பொருட்களை பிடித்தார்களே, அதை யார் விடுவித்தது? குஜராத்தில் உள்ள கான்லா துறைமுகம், முந்த்ரா துறைமுகம் வழியாக ஆந்திராவில் உள்ள கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்துக்கு சென்று அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு போதைப் பொருட்கள் அனுப்புகிறார்கள் என்று நாங்கள் கடந்த வருடமே சொன்னோமே. எதற்காக மோடி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை? எதற்காக தமிழ்நாடு பாஜக இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது? பாஜகவுடைய தலைவர் மோடியை பார்த்தோ, அமித்ஷாவை பார்த்தோ தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டுக்குள் அனுப்புவதை நிறுத்துங்கள், கண்டுபிடியுங்கள் என்று சொல்லலாமே, ஏன் சொல்லவில்லை? அக்கறை உள்ள தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் இதை ஏன் பேச மறுக்கிறாங்க? இப்போ நாங்கள் ஆதாரத்தோடு சொல்கிறோம். உங்களுடைய உள்துறை அமைச்சகம், உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற அவை குறிப்பில் இருக்கிறது, ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுத்த அறிக்கையை வச்சு நாங்கள் சொல்கிறோம். இதுக்கெல்லாம் பாஜகவுடைய ஆட்சியாளர்களும் தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்களும் பதில் சொல்லணும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் இந்த போதை கலாச்சாரத்தில் பாழடிவதற்கு காரணம் பாஜகவுடைய அரசு என்பதை ஆதாரபூர்வமாக சொல்லுகிறோம். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டும்.